let the world hear his word. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 பிரான்சிஸ் பிராஞ்சிபேன் என்ற தெய்வ ஊழியர் தான் எழுதிய த 3 பேட்டில் கிரவுண்ட்ஸ் என்ற தன்னுடைய புத்தகத்தில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைத்திருந்த ஒருவரை பற்றி எழுதியிருந்தார். அந்த மனிதன் ஒளிப்பதிவு செய்யும் வட்டுக்களில் மாஸ்டர் டிஸ்கில் உள்ள குறைவுகள், இரைச்சல்கள் போன்றவை வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாஸ்டர் டிஸ்கை பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தார். இனிய பாடலின் இசையை ரசிப்பதற்கு பதிலாக அவருடைய காதுகள் அதிலிருந்த சிறு சிறு இரைச்சல்கள் மற்றும் இது போன்ற ஏனைய குறைவுகளை கண்டுபிடித்தே பழகிவிட்டது. பிரான்சிஸ் என்ற இந்த தேவ ஊழியர் அந்த மனிதனிடம், இசையை கேட்பதுதானே உங்கள் வேலை, ஆகவே அதை ரசித்து செய்வீர்கள் இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் இந்த போதகரிடம், நான் இசையை கேட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. எங்கள் வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த ஸ்டீரியோவை பாட்டு கேட்பதற்காக நான் ஆன் பண்ணினால் கூட அந்த இனிய இசையை ரசிப்பதற்கு பதிலாக என் காது எதை கவனிக்கிறது தெரியுமா? அந்த ரெக்கார்டிங்கில் ஏற்பட்ட குறைவுகளையும் இரைச்சல்களையும் தான் கவனிக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்வின் குறைவுகளையே நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் வாழ்வின் இனிமையை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். சவுலுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு எத்தனையோ நல்ல காரியங்கள் இருந்தன. அவன்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழ்தான் இருந்தார்கள். நல்ல குடும்பம், நல்ல அரண்மனை, ராஜபோக வாழ்வு என எத்தனையோ நன்மைகள் அவனுக்கு இருந்தாலும் சவுலின் மனம் அதில் சந்தோஷப்படவில்லை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஸ்திரீகள் தாவீதை உயர்த்தியும் தன்னை மட்டுப்படுத்தியும் பாடிவிட்டார்களே என அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அன்றிலிருந்து தேவன் தன் வாழ்வில் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மறந்தான். ஜனங்கள் தன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்களே என்று அதையே நினைத்து கொண்டிருந்தான். எனவே தாவீதின் மேல் அவனுக்கு பொறாமை வந்தது. தாவீதை கொல்ல நினைத்தான். தாவீதை கொல்ல அவனை தேடி தேடி சென்றதால் நல்ல அரண்மனையில் தங்க முடியாமல் குகைகளிலும் மலைகளிலும் அலைய நேர்ந்தது. ஆனால் தாவீதோ எத்தனையோ குறைவுகள் தனக்கு இருந்த போதிலும் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை மட்டும் நினைத்ததால் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது, பாட்டு பாட முடிந்தது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க பழகுவோம். குறைவுகளையே பார்த்து கொண்டிருந்தால் தேவன் நமக்கு தந்த நல்ல ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோம். இதை போலவே மற்ற மனிதர்களிடம் காணப்படும் குறைவுகளையும் பார்த்து கொண்டே இராமல் நிறைவுகளை பார்க்க பழகுவோம். தாவீதை போல தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை பாடுவோம். God bless you. Have a blessed day.